திஸ் இஸ் மை ஸ்வீட் லேஷன். விநாயகருக்கு என் அருகம்புல் மாலை சாத்துறாங்கன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தார். தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி தவிர்த்து விடுவான். இவனை பிரம்மனாலும் தேவர்களாலும் அடக்க முடியவில்லை. அவர்கள் சிவன் பார்வதியை சந்தித்து முறையிட்டனர். சிவனும் பார்வதியும் விநாயகருக்கு அந்த அரக்கனை அழித்து வருமாறு கட்டளையிட்டனர். விநாயகர் பூதகணங்களுடன் போருக்கு சென்றார். அங்கு சென்றதும் அனலாசுரன் பூதகணங்களை எரித்து சாம்பலாக்கினார். விநாயகரும் அனலாசுரனும் மோதினார். ஆனால் அதனை வெற்றி கொள்ள முடியவில்லை. கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கி விட்டார். வயிற்றுக்குள் சென்ற அசுரன் வெப்பத்தலையை அதிகம் செய்தான். விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்க முடியவில்லை. அவருக்கு குடம் குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனால் எந்த பயனும் இல்லை. ஒரு முனிவர் அருகம்புல்லை கொண்டு விநாயகர் தலைமையில் வைத்தார். அவரது எரிச்சல் அடங்கியது. அனலாசுரன் வயிற்றுக்குள் ஜீரணமாகிட்டார். அதனாலதான் அன்று முதல் இன்று வரை விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு இருக்கோம். நமக்கும் அருகம்புல்லை குடிச்சா வயிற்றுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து விடும்.